தளபதி அந்த வில்லன் ரோல் இருந்து ஐயோ கிளைமாக்ஸ் ஐயோ மாறி ஆகுது ப்ரோ வந்து பாரு ப்ரோ அப்பதான் பெரிய படம் தளபதி தான் சத்தியமா அந்த வில்லன் ரோல் போக்கிரிக்கு அப்புறம் இந்த மாதிரி படம் சத்தியமா முடியல அந்த உண்மையிலே அந்த இன்டர்வல் சீன் தளபதி உண்மையில எப்படி தளபதி தான் காட்டுவாங்க அந்த இடத்துல தளபதி மட்டும்தான் சத்தியமா உண்மையில பெஸ்ட் வில்லன் மகாத்தல டார்ச்சர் பண்ணிருப்பாரு வில்லன் செஞ்சு தரமான குக்கிங் அமைச்சிக்கிறாரு போட்டு லாஸ்ட் கிளைமாக்ஸ்ல ட்விஸ்ட் தரமான ட்விஸ்ட் ஈவன் பிஜிஎம் தரமா பண்ணிறாரு ப்ரோ சத்தியமா தரமா பிஜிஎம் செத்திக்கிறாப்ல தல ஒரு பிஜிஎம் மாதிரி பார்த்து பண்ணிறாருன்னா பாத்துங்களேன் இப்பதான் இந்த ஒண்ணு கத்தல் தான் சூப்பரா இருக்கு ப்ரோ சூப்பரா சத்தியமா அப்படியே ரியல் ஆகுது தளபதி என்ன அப்படியே ஆகுது இந்த போக்கிரி எல்லாம் அந்த மாதிரி சூப்பரா சத்தியமா உண்மையில போய் சொல்ல ஆமா ப்ரோ சூப்பரா ப்ரோ பிச்சுட்டாரு ப்ரோ ஒரு மாதிரி பிச்சுட்டாரு ப்ரோ ஆக்டிங்களா ப்ரோ பண்றாரு ஆக்டி சொல்றாரு காந்தி ஐயோ ஒரு மாதிரி நேரலாம் வராரு உள்ள அந்த மாதிரி கண்டிப்பா தேவை மஜாவா இருக்குது நீங்க போய் ஃபேமிலியோட பாருங்க டான்ஸ் 1000 கோடி கண்டிப்பா ரெண்டாவது அடி கூட பாக்கலாம் இந்த படத்தை சும்மா படத்தை போய் பாருங்க செம்ம காமெடி மஜாவா இருக்கும். இதுல என்ன அல்டிமேட்னா லாஸ்ட்ல எஸ்கே ஏகே சொன்ன பேரை சொன்னாங்க பாரு அப்புறம் தலை தோனி வந்தாரு நம்ம கூட வேற லெவல் இருக்கும். எல்லாரும் ஃபேமிலியோட போய் பாருங்க. நானும் அப்படியே யூடியூப்ல போய் ரிவ்யூ எடுத்துட்டு வரேன். படம் பயங்கர மரண மாசா இருக்கு. ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். ஓவராலா படம் சூப்பர். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாட்டு, டான்ஸ், ஃபைட்டு எல்லாம் தெரிஞ்சு விட்டுருக்காங்க. தியேட்டரே அலருது பாட்டுக்கலாம். எல்லாமே சூப்பர் சூப்பர். மருதமலை மாமணியே முருகையா கொட்டு படம் தளபதி ஃபேன்ஸுக்கு ட்ரீட் ஐயா. மருதமலை மாமணியே முருகையா கொட்டு படம் தளபதி ஃபேன்ஸுக்கு ட்ரீட் ஐயா. கொட்டு தளபதி ஃபேன்ஸுக்கு பெரிய ட்ரீட்டு. செம்மையா இருக்கு படம். எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ணனுக்காக இன்னொரு பாட்டு இருக்கு, அதுவும் பாடிடுறேன். கோட் 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 தளபதி ஃபேன்ஸுக்கு ட்ரீட். கோட் 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 விஜய் அண்ணன் ஃபேன்ஸுக்கு ட்ரீட். 3 எழுத்து மந்திரம் விஜய் விஜய் விஜய். தமிழ் சினிமாவின் தாரக மந்திரம் தளபதி தளபதி தளபதி. எங்கள் அதிபதி அதிபதி அதிபதி. விஜய் அண்ணனின் கோட்டு போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கய்யா ஓட்டு. யுவன் அண்ணன் பாட்டு மரண மாசு ஹிட்டு. வெங்கட் பிரபு அண்ணன் டைரக்ஷன்ல மண்ண, அண்ணன் டைரக்ஷன்ல மண்ண. கோட்டு பிளாக் பஸ்டர் ஹிட், சம ட்ரீட். எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. இது மங்காத்தா இது கோட்டுன்னு கம்பாரிசன்லாம் இல்ல. அது தலையோட பெஸ்ட் படம். இது கண்டிப்பா தளபதியோட பெஸ்ட் படம். நான் என்ன சொல்றேன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா ஃபேன்ஸ் இல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்ல எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கலாம். இந்த ஸ்பாயிலர்ஸ் இந்த யூடியூப்ல எடுத்து போடுறத அவாய்ட் பண்ணாங்கன்னா எல்லாரும் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்ஜாய் பண்ணலாம். ரியலாவே ஸ்கிரீன் பிளே படம் போறதே தெரியல. அந்த 3 hours சொல்றாங்க, ஆனா அப்படி ஒரு இதுவே தெரியல. படம் நல்லா இருக்கு. அதான் கேமியோஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. கரெக்டான பிளேசஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அது என்ஜாயபிளா இருக்கும். பிளஸ் நிறைய அதுவே படத்துல ஹை மூமெண்ட்ஸா இருக்கு. ஆக்சுவலா அது யூஸ்வலாவே வெங்கட் பிரபுவோட
ட்ரிக்கு தான் அந்த மாதிரி செய்யறது. ஸோ கண்டிப்பா அது வந்து யூஸ் ஆயிடும். இவனோட மியூசிக் எதுவுமே சரியில்லை, பாட்டெல்லாம் ஒண்ணுமே நல்லா இல்ல, நிறைய வந்து இல்ல ஆக்சுவலா ஆக்சுவலா அனிருத் மியூசிக் பாத்தீங்கன்னா கேட்டவொடனே பிடிக்கும். பட் யுவன்ஸோட வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி நீங்க கேட்க தான் இதாகும் ரிப்பீட்டடு. இப்ப அது விஷுவல்ஸோட பார்க்கும்போது ரொம்ப பெட்டராவே வந்திருக்கு. பிஜிஎம் வந்து டாப் நாச். நல்லா இருக்கு நல்ல மூவி. போய் பாருங்க. நீங்க எதுவும் பார்க்கல இந்த மூவி, போய் பாருங்க, பார்த்தா தெரியும் மூவி பத்தி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் இருக்கு, செகண்ட் ஹாஃப்லயும் இருக்கு. கிளைமேக்ஸ்ல நல்ல ஒரு ட்விஸ்ட் வச்சு அப்புறம் ஓகே நல்லா போயிருக்கு. தளபதி தான் அழகு. ஆல்வேஸ் தளபதி தான். கேமியோ ரோல் எப்படி இருக்கு? அது நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தெரிஞ்சுக்கோ, உங்களுக்கு போய் பாருங்க. சாங்ஸ் எப்படி இருக்கு? சாங் சூப்பர். மட்ட சாங் போய் பாருங்க, நல்லா இருக்கும் இன்னும். தேங்க்யூ. அவளோட ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே தளபதி ஆக்டிங், டாப் ஸ்டார் ஆக்டிங், பிரபுதேவா சார் ஆக்டிங், எல்லா ஆக்டிங் வேற லெவல். தரமா இருக்காரு. தரமா இருக்கு. பிஜிஎம் போட்டாங்க சரியா, நம்ம சொல்லக்கூடாதுல்ல. அங்க போய் பார்த்தாங்க, போய் பாருங்க சரியா. ஃபர்ஸ்ட் சீனே விஜயகாந்த் சார் தான். இதுக்கு மேல நம்ம ஸ்பாயிலர் கொடுக்க கூடாது. லெட் மீ கோ. நல்லா இருந்துச்சு சார், டெஃபினட்டா நல்லா இருந்துச்சு. படத்துல வேற யாரும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப அழகா பண்ணிருக்கு. விஜயோட பொண்ணு ஐ திங்க் இட்ஸ் a newbie. She has done a good job. Thank you. 100% yeah. சொல்லக்கூடாது, நோ ஸ்பாயிலர்ஸ். மங்காத்தா பீட் பண்ணுமா? மங்காத்தா டபுள் மங்காத்தா ப்ரோ சூப்பரா இருக்கு. பிஜிஎம் கொஞ்சம் ஆவரேஜ் தான், மத்தபடி படம் வேற மாதிரி இருக்கு. அப்படிதான் எல்லாரும் பார்த்தோம். ஆனா உள்ள பெருசா எஃபெக்ட் இல்ல. பாட்டு வந்து வெளியே கேட்கும் போது ஒரு மாதிரி இருந்துச்சு, உள்ள நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா. ஆனா பிஜிஎம் அதை தாண்டி வேற லெவல்ல இருக்கு. உள்ள ஸ்டோரி, ட்விஸ்ட், ஃபைட்டு நிறைய இருக்கு. காமெடி எல்லாமே இருக்கு. எல்லாம் பக்காவா இருக்கு ப்ரோ. ஒரு ஃபெஸ்டிவல் திருவிழாவா இருக்கு படம். வந்து என்ஜாய் பண்ணிட்டு போலாம். இல்ல பாத்தீங்களா நீங்க? சொல்றாங்க ரிவ்யூ கொடுத்தா சொல்றாங்க. இல்ல எல்லாமே டீசன்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் எல்லாமே டீசன்ட்டா இருக்கு. இவனோட மியூசிக்கும் அந்த அளவுக்கு இல்லன்ற பக்காவா இருக்கு. எல்லாமே டீசன்ட்டா இருக்கு. போய் பாருங்க. ப்ரோ மங்காத்தா பீட் பண்ணுமா? அது வேற தல, இது வேற தல. அது தலைக்கு, இது தளபதிக்கு. அது தலைக்கு. படம் வேற லெவலு, அல்டிமேட். மங்காத்தா இது நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மங்காத்தால எப்படி அஜித் தான் ஹீரோ, அஜித் தான் வில்லனோ, அதே மாதிரி நம்ம தளபதி படத்துலயோ தளபதி தான் வில்லன், தளபதி தான் ஹீரோ. இதை தவிர வேற எதுவும் இல்ல. படம் வேற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நார்மலா கதை இதுதான்றதை நம்ம புரிய வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல எதை நோக்கி போகுதுன்றதை கிளியர் கதை சொல்றாங்க. பார்ட் 2 வருதுன்ற மாதிரி கிளைமேக்ஸ் சொல்லிருக்காங்க. நம்ம படம் வெங்கட் பிரபு சார் தான் கேட்கணும், பார்ட் 2 வருமா வராது. அப்படிலாம் எதுவுமே இல்ல ப்ரோ. கால் தான் வலிக்குது பிஜிஎம் போட்டு. சவுண்ட் ஃபாஸ்டிங் கம்மியா தான் வச்சிருந்தாங்க. நாங்க சொல்லி ஏத்த சொல்லிட்டு ஃபுல்லா வச்சு விட்டாங்க. காதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஆயிடுச்சு. சத்தியமா இல்ல ப்ரோ. அடுத்த சீன் இதுதான்றது உங்களால கெஸ் பண்ணவே முடியாது. எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட் ஓபன் சேலஞ்ச் நான் சொல்றேன். எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட் அடுத்த சீன் இதான் வரும், நீ முஞ்சா சொல்லு பாப்போம். நாங்க ரொம்ப கன்ஃபியூஷன். என்னடா இதான் வரப்போகுது. ஏன்னா மேக்சிமம் அதான் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா பட் அடுத்த சீன் இதுதான்றது நாம சொல்லவே முடியாது. திரிசா கேமியா குத்துறாங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்குது. தளபதியோட இந்த எக்ஸ்ட்ரீமா பார்க்கலாம், அந்த எக்ஸ்ட்ரீமா பார்க்கலாம். மங்காத்தா பாத்துட்டீங்கன்னா ஃபுல்லா ராவா இருக்கும். சோ எல்லா யங்ஸ்டர் பயங்கரமா குத்து. இது வந்து ஃபேமிலியை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணும். ஃபேமிலி கொஞ்சம் ஈஸியா இருக்கு. எமோஷன்ஸ் வந்து நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. இல்ல பயங்கரமான எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ இதுல எமோஷன்ஸ் தான் மெயின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதனால பீப்புள போய் கனெக்ட் ஆயிருக்கு. அதெல்லாம் ஒரு சூப்பரா இருந்தது. படம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமா இருந்தது. அதாவது கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. தளபதி ஆக்டிங் எப்பவும் போலதான். அதுல என்ன இருக்கு, குறைய சொல்ல முடியாது. பிரசாந்த் வந்து ஒரு செகண்ட் ஹீரோனே சொல்லலாம். நல்ல ஒரு பாசிட்டிவா இருந்தது. அந்த ஒரு பிரசாந்த் கிட்ட ஒரு நெகட்டிவ், அதாவது ஒரு நெகட்டிவ்ஸுமே கிடையாது. நல்ல ஒரு புரியல இல்ல த்ரிஷாலாம் கேமியோ பண்ணல. நீங்க போய் படத்தை பாருங்க. இல்ல அது சும்மா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, படத்தை பாருங்க. எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கு. அந்த செகண்ட் ஹாஃபுக்கு மேலாம் நமக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அந்த மட்ட சாங்லாம் நல்ல ஹைப்பா இருந்தது. தியேட்டர் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, கிரௌடா இருந்தது. கண்டிப்பா வாட்சபிள் மூவி, கண்டிப்பா பார்க்கலாம். அடிச்சு தூக்குது ப்ரோ, போய் பாருங்க. டிஜே எல்லாம் மாசா இருக்கு ப்ரோ. மட்ட சாங்லாம் மாசு. ஓகே படம் எல்லாருமே செமையா பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்தது மீட்டர்ல கரெக்டா பண்ணிருக்காங்க. எதிர்பாராத விதமா கேமியோல நிறைய வந்து இறங்கிருக்காங்க. படம் போதுமானதா இருக்கு. கண்டிப்பா 200 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து.
ஓகே நல்லா இருக்குது. என்னைய பொறுத்தவரை தமிழ்நாட்டுல வந்து அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. என்னைய பொறுத்தவரை தமிழ்நாட்டுல வந்து ஏஐ வந்து ஒத்தே வராது. ஏன்னா நம்மளுக்கு ஏஐங்கிறது மனசுல பட்டுச்சா அவர் வந்து ஓ அப்படியாங்கிற மாதிரி தான் இருக்க ஒழிய, அந்த கேப்டன் விஜயகாந்த் அவங்க வந்து ஒரு கார்டு போடுறாங்களா அந்த இடத்துலயுமே நம்மளுக்கு ஒரு புள்ள இருக்குது ஒழிய, மற்றபடி வேற ஒன்றும் நம்ம சொல்ற மாதிரி படத்துல அஜித் இல்ல, பட் அஜித்தோடைய ஒண்ணு இருக்குது. ஸ்பாய்லர் ஆயிரும் ப்ளீஸ். செம்மையா இருக்கு, ரசிக்கிறபடியே இருக்குது. விஜயோட பொண்ணு அஜித் ஃபேனுங்கும் போது அது வரமா இருக்கு. ஏன்னா ஏன்டா இப்படி காமிச்சாருன்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, செம்மையா பண்ணிருக்காங்க. படம் ரசிக்க முடியா இருக்கு, கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். செம்ம ட்ரீட் 2K கிட்ஸ். முன்னாடி சரியான கேள்வி கேட்டீங்க. அதே சரி இல்ல, வெங்கட்புரம் படம்னா கதை இருக்காது, மங்காத்தால கதை இருக்கா சொல்ல முடியுமா? கதை இல்ல. சென்னை 28 கதை இருக்கா? கிடையவே கிடையாது. இதுலயும் கதை இல்ல. பட் ஆனா ஸ்கிரீன் பிளே வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. படம் கண்டிப்பா வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடும். தியேட்டர் வந்து நீங்க சொல்ற மாதிரி 5 நாளைக்கு எதிரும். நான் நினைக்கிறேன் ஒரு 8 நாள்லயே வந்து 500 crore ஈஸியா கிராஸ் பண்ணிடும். இது கண்டிப்பா ஒரு ரெக்கார்டா தான் இருக்கும். பயங்கரமா இருக்கு. லியோட பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா லியோட நான் நினைக்கிறேன் ஒரு 50% பெட்டர். நம்ம நினைப்போம் அந்த ஏஐ எல்லாம் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது, ரியலா ஒரு ஆர்டிஸ்ட பாக்குற மாதிரி இருக்காது இல்ல அது. பட் ஆனா அந்த மாதிரி இல்லாம ஒரு கிளீனா எடுத்திருக்காங்க படத்தை. ஆக்சுவலா எப்படின்னா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இவனோட மார்க்கெட் கம்மி ஆயிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கம்பேக். இவனோட மியூசிக் வந்து எப்பயுமே டவுன் ஆகாது, கரெக்டா கொடுத்திருக்காரு. பிஜிஎம் எல்லாம் வேணுங்கிற இடத்துல கரெக்டா கொடுத்திருக்காரு. அது ஆக்சுவலா எஸ்கே சீன் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அது கரெக்டா லாஸ்ட்ல வந்து ஒரு பயங்கர சஸ்பென்ஸ் ஆச்சு. படம் வந்து ஆக்சுவலா ப்ரெடிக்டபிள் தான். இந்த சீன்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சீன்ஸே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சு, செகண்ட் ஹாஃப்லயும் சரி இப்படிதான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்த படம் வந்து அதை பிரேக் பண்ணி சஸ்பென்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. தளபதி எஸ்கேன்ற ரெஃபரன்ஸ்க்காக வெங்கட் பிரபு உள்ள வச்சிருக்காருன்ற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கா சொல்ல முடியாது. பட் ரெஃபரன்ஸ் உள்ள வைக்கிறது நல்லதுதான். அப்படின்னு பார்த்தா நிறைய ரெஃபரன்ஸ் வந்துச்சு. சிம்புவோட ரெஃபரன்ஸ் கூட வந்துச்சு, அஜித்தோட ரெஃபரன்ஸ் வந்திருக்கு, அப்புறம் தோனியோட ரெஃபரன்ஸ், எஸ்கேவோட ரெஃபரன்ஸ் உள்ள வரது நல்லதுதான். நம்ம யாரையும் ஹேட் பண்ண வேணாம், எல்லா படத்தையும் பாக்குறோம். ஆஸ் எ விஜய் ஃபேன் வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு. கேரக்டர்ஸ் நிறைய எடுத்துட்டு வந்தாலும் கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்து கரெக்டா முடிச்சிருக்காங்க படத்தை. அது இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாவே காட்டிருக்கலாம். த்ரிஷாவை கொஞ்சம் ஒரு 5 செகண்ட்ஸ் காட்டின மாதிரி இருந்துச்சு. ஆனா ஓகே, நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. மட்ட சாங் வந்து யூடியூப்ல பாக்குறதோட தியேட்டர்ல நல்லாவே இருந்துச்சு. மியூசிக்ல இருந்து படம், அந்த பாட்டு ஃபுல்லாவே சூப்பரா இருந்துச்சு. இல்ல அது ஆக்சுவலி ஏஐ டெக்னாலஜின்னு சொல்ல வேணாம், பட் நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. சஸ்பென்ஸ் சொல்ல வேணாம், நம்ம நல்லா இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் பிரேக் பண்ண வேணாம்ல. டிஏஜிங் கொஞ்சம் சரி வரல. அந்த சின்ன விஜய் காட்டும் போது டிஏஜிங் கொஞ்சம் அடி வாங்கிச்சு. சைட்ல வந்து கரெக்டா எடுத்துட்டு வரல. அதே மாதிரிதான் இருந்துச்சு. பட் ஓகே, அது படத்தை வந்து அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணிட்டாங்க. அதை ஒரு குத்தமா யாரும் சொல்ல மாட்டாங்க டிஏஜிங்க. ஏன்னா அந்த அளவுக்கு படத்தை பினிஷிங் சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. அந்த லாஸ்ட்ல கமெண்ட்ரி ஃபைட்டு, லோகேஷ் கனகராஜ் வந்து பாட்டு ஃபைட் வைப்பாரு, நம்மளால வந்து ஒரு கமெண்ட்ரியும் ஃபைட்டும் வச்சு பக்காவா முடிச்சிருக்காங்க. நீங்க யாருக்கா எது வேணா கொடுங்க, எங்க தளபதி தான் எங்க முக்கியம். ஓகே ஓகே, எங்களுக்கு தளபதிங்கிற பட்டம் போதும், அது போதும் எங்களுக்கு. அதை யாரும் எடுக்காம இருந்தாலே போதும். அது ரொம்ப ஃபீல் பண்றோம், ரொம்ப கவலையா இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. அவர் ஆனா எனக்கு சந்தோஷம் தான். ஓட்டு போட ரைட்ஸ் இல்ல, எங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. அதெல்லாம் என்ன கம்பேர் பண்ண முடியாது. நான் தளபதி ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர். ஓகே, அங்க இருந்தனால நீங்க வந்திருக்கோம். அங்க இருந்து ஆமா கரெக்ட். தளபதியோட மாசம் என்னன்னு தெரியும். வில்லன் அதுக்கு ஈக்குவலா பண்ணிருக்காரா? சூப்பர் சூப்பர் பண்ணிருக்காரு. மைக் மோகன் அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. அவர் பண்ண எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. வாஸ் கிரேட். ஓகே, வாங்க. டான்ஸ் வேற லெவல், பிரசாந்த் ஆக்டிங் வேற லெவல், பிரபுதேவா ஆக்டிங் வேற லெவல், திரிஷா மேம் ஒரு டான்ஸ் பக்கா டான்ஸ், சிவகார்த்திகேயன் கேமியோ ஒண்ணு பக்கா, கேப்டன் தெய்வத்திரு அவர் அந்த பக்கத்துல எங்க இல்ல நம்ம ஊதா இருப்பாரு, நல்ல மனுஷன் பக்கா அடிக்கிற படம் வந்து வேற ஸ்கிரீன்ல பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. புள்ளரித்தர கேப்டனை பார்க்கும்போது ஒன்னும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் கேப்டனே விஜய் தான், தளபதி தான். 2024 நம்மள் தான், 2026 நம்மள் தான். வெற்றி நமது. விஜய் சின்ன பயங்கரமா போட்டு நடிச்சிருக்காங்க. பயங்கரமா தளபதி, இளைய தளபதி பக்கா அனுப்பிச்சு போய் பாருங்க. ஆக்டிங் வேற மாதிரி இருக்கும். 3 தளபதி வருவாங்க, பக்காவா இருக்கும். என் ஃப்ரெண்டு விட்டு வந்த தனியான போட்டு போயிட்டான், படத்துக்கு வரல, கஷ்டப்படுறான். என் பேரு விக்கி ப்ரோ, இதை மக்கள் போட்டு விடுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, ரொம்ப கஷ்டப்படுறேன் ப்ரோ. ஒரு 10 போன் பண்ணிட்டான். படம் எப்படி இது? தளபதி வெறிய பாத்துங்க. அவரு படம் பாக்கல, போன் வச்சுட்டு இருந்தான். ஒரு படமே என்ன பண்ணிட்டா ஃபுல்லா வீடியோ எடுத்தான். எடுக்காரா எடுக்காரா கேக்குறானா, கேட்க மாட்டான். தப்பு இல்ல. நம்ம படத்தை செலவு பண்ணி எடுக்கிறாங்க, அவ்வளவு பண்ணி எடுக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க.
ஒரு போன்ல எப்படி எடுப்ப நீ தப்பு இல்ல 300 ஊத்து பார்க்க போறோம் ஒரு நாள் ஊத்து பார்ப்பேன் இன்னொரு ஷோ போற ஏஜி டிக்கெட்டா மங்காத்தல மாசு எப்பவுமே இவன் சொல்லுவா மங்காத்தா மாஸ்டர்ல கோட் மாஸ் மாஸ் 1000 கோடி இதெல்லாம் கன்ஃபார்ம் இருந்தல நீ நோட் பண்ணிக்கோ 1000 கோடி அடிக்கும் இதுவரை 400 கோடி அடிச்சிச்சு ஃபர்ஸ்ட் நாள் 6 கோடி கன்ஃபார்ம் தல கன்ஃபார்ம் கிளைமாக்ஸ் பயங்கர ட்விஸ்டா இருக்கு தல ஃபுல்லா ட்விஸ்ட் தல ட்விஸ்ட் தல பாரி ட்விஸ்ட் தல அத்த டைம் நடக்க போகுது புதுசா வரும் டக்குனு மாறு வேற மாதிரி தர படம் எப்படி சொன்னாகுது சதிமா வேற மாதிரி இது படம் நீ போய் பாரு நீ பார்க்காம போக மாட்டா பாரு நீ பாத்துட்டு நான் ஸ்டண்ட் வேற மாதிரி தல சரியான ஃபைட் பயங்கரமான ஃபைட் அதெல்லாம் எதுவுமே படம் தெரியல வேற மாதிரி தெரியல படம் எதுவுமே இல்ல ஆனா சில பேர் சுலவா இருக்கு லேக் கிடைத்தல உண்மையா லேக் கிடையாது நீ படத்தை பாரு படம் சூப்பரா இது லேக் ட்விஸ்ட் இது உனக்கு அடுத்தது நடக்கும் போது வேற அதான் படம் சூப்பர் படம் வந்து 6 கோடி அடிக்கும் 24 நம்மளுக்கு தான் கண்ணாடி போட்டு பேசலாம் இல்ல தல வணக்கம்